இதுக்கு தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்க கூட்டின்னு போறீங்க, எங்க கூட்டின்னு போறீங்க, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இப்படி என்னைய சும்மா ஸ்டாண்டிங்கில் இருக்க ரைடு தானே ஏற்றி விட்டாங்க. சத்தியமாக கால்லாம் நடுங்குது. ரீசெண்ட்லி நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஒண்டர்லா தான் வந்திருந்தேன். இங்கே 42+ ரைட்ஸ் இருக்குது. 1-2 ரைடு அட்வென்ச்சராக வச்சுருந்தா பரவாயில்ல, இருக்க எல்லா ரைடும் அப்படி தான் இருக்குது. இப்போ ஒரு சூப்பர் அப்டேட் இருக்குது. ஃபாஸ்ட்டாக டிக்கெட் வாங்கினீங்கன்னா க்ரௌடில் சிக்காமல் நமக்கு தனி ரோ இருக்கும். எல்லா ரைடையும் சீக்கிரமாக என்ஜாய் பண்ணலாம். மற்ற நார்மல் டிக்கெட்டுமே 25% வரைக்கும் ஆஃபர் கொடுத்துட்ருக்கு. இங்கே தாஞ்சோரான்னு ஒரு ரைடு இருக்குது. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்வெர்டட் ரோலர் கோஸ்டர். செம்ம ஒருத்தனே சொல்லலாம். மரண பயத்தை காமிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் ஸ்பின் வில். தரையில இருந்து 50 மீட்டர் தூரத்தில் சுற்றுறதெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். இந்த இன்சானிட்டி ரைடை கீழே இருந்து பார்த்ததுக்கே எனக்கு தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. இது மாதிரி இங்கே நிறைய ரைட்ஸ் இருக்குது. கிட்ஸுக்கும் தனியாக அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரியான ரைட்ஸும் இருக்குது. எல்லா ரைட்ஸ்க்கும் போயிட்டு வந்துட்டு அப்புறம் டயர்டாக இருக்கும், பசிக்கும் இல்லை. இங்கவே நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. நாங்கள் கேலக்ஸி ரெஸ்டாரண்ட்டில் தான் அன்லிமிட்டட் பஃபே ட்ரை பண்ணியிருந்தோம். வெஜ் நான்வெஜ்னு எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக இருக்குது. நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கவே லாக்கர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. எங்கள் திங்ஸ்லாம் பத்திரமா வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட் வாட்டர் ரைட் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாட்டரோட குவாலிட்டி நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்டர் ரைட் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக செம்ம வைபாக இருக்கும். இந்த சம்மருக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட சில் பண்ண ஒண்டர்லா ஒரு சூப்பர் ஸ்பாட்னே சொல்லலாம். இப்போ ஒண்டர்லாவில் நைட் தீம் பார்க்கும் கொண்டு வர போகிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி டிக்கெட் போட்டிருந்தாலும் ஓகே, அதை அப்கிரேட் பண்ணி அப்புறம் என்ன சம்மர் முடியறதுக்குள்ளார கண்டிப்பாக விசிட் பண்ணிடுங்க.